ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? எல்லாம் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எபிசோடை நம்ம பேசிட்டு இதுக்கு முன்னாடி நடந்ததை நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். வீடியோ இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் கைஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாளையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நான் 6 நாள் நான் எந்த ரிவ்யூவுமே பண்ணலை இல்லையா? ஸோ அது எல்லாமே சேர்த்து வச்சு இன்றைக்கி இப்போ பார்த்த எபிசோடையும் நான் சேர்த்து நம்ம ரிவ்யூவை நம்ம பேசிடலாம், ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பூமி பூஜை போடுறாங்க. அதுக்கப்புறம் சாமியார் உங்களுக்கு 2வது கல்யாணம், சாரி அதாவது உங்களுக்கு முதல் கல்யாணம் நடந்திருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது, ஆமாம் நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தான் அப்படிலாம் பேசுகிறாப்புல. சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவன் சுதாகர் கூட சட்டையெல்லாம் பிடிச்சி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாப்புல. சொன்ன உடனே ஆமாம், எனக்கும் மித்ராவுக்கும் முதல் தடவை கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிறாப்புல. சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜையில் அந்த இது பூத்துவாங்க இல்லையா, அந்த செங்கலை உள்ளே வைப்பாங்க இல்லையா, அதுக்கு உள்ளே வைக்கையில் மித்ராவுக்கு ஃபோன் வருது. நிஷா இந்த மாதிரி நிஷா கிட்டேருந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்த இடத்துலேருந்து ஃபோன் வருது. அப்போ சரி 4 பேர் இருக்கோம், 5 பேராக தான் வைக்கணும்னு சொல்லிட்டு பாரதியை அந்த இடத்துல கூப்பிடுவாங்க. நான் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறேன் கேஸ். ஆஃபீஸ் ஸ்டாஃபில் பாரதி ஒருத்தி தான் இருக்காளா சுதாகருக்கு? இல்லை, நான் தெரியாமல் தான் நான் கேட்குறேன். அத்தனை பேர் நிற்கிறாங்கல்ல, பாரதியை தான் கூப்பிடணுமா? இல்லை, பாரதி தான் இவங்களுக்கு இழிச்சவாச்சியா? எத்தனை பேர் நிற்கிறாங்க. பாரதி பக்கத்தில் ஏற்கனவே இன்னொரு பொண்ணு இருக்கால்ல, பாரதியோட ஃப்ரெண்டு, அவளை கூப்பிட்டு இது பண்ணியிருக்கலாம்ல. அவள் பாரதி கூப்பிட்டோன்னே வரமாட்டேங்கிற. அவள் கரெக்டாக தான் நடந்துக்கிறா எல்லா இடத்துலையுமே. ஏன்னா மித்ராவை பார்த்தாலே அவள் ஒதுங்கி தான் போகிறான். சரியா? வரலன்னு சொன்ன உடனே, இல்லை வாங்க பாரதி வாங்க பாரதின்னு இந்த ஆதிப்பக்கியும் கூப்பிட்டு செங்கலை பிடிச்சி இவங்க 2 பேர்த்துக்கு தனியாக வீடு கட்டும்போது பூமி பூஜை போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. அதை நினச்சி பார்த்துட்டு நிற்கிற யார்? நம்ம லூசு பிடிச்ச பாரதி. சரியா? கனவு கண்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேல, கரெக்டாக உள்ளே வைக்க போகையில் மித்ரா பிடிச்சி தள்ளி விட்டுறான். எங்கே எங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்குற? உனக்கு எதாவது தேவையா? ஆஃபீஸ் ஸ்டாஃப்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்தில் நீ தலையிடுற அப்படின்னோடனே எல்லாருமே சத்தம் போடுறாங்க மித்ராவை. நீ எதுக்கு இப்படி நடந்துக்கிட்ட? நாங்கள் கூப்பிட்டனால தான் பாரதி வந்தாப்புல. நீ எதுக்கு நீ இப்படி பண்ணுற? இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதேன்னு சொல்லி ஆதியும் சுதாகரும் ரொம்ப பேசுகிறாங்க மித்ராவை. ஆனால் மித்ரா அதெல்லாம் தூச்சி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறா. சரியா? அதெல்லாம் முடியாது. ஆஃபீஸ் ஸ்டாஃப்னா ஆஃபீஸ் ஸ்டாஃப் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாது. எங்கே எந்த வேலையை பார்த்துட்ருக்கான்னு சொல்லி பேசுகிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? நான் தான் வந்திருக்கக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே ஆதி பாரதி மேலே ஒரு கணிசனம் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுது? நைட்டு இவருக்கு அந்த பழைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி பழகிருப்பார் இல்லையா தமிழ்கிட்ட, நம்ம முட்டாள் ஆதி. அந்த முட்டாள் ஆதிக்கு மறுபடியும் நைட்டில் நெஞ்சு வலிக்குதாமா. சரியா? நெஞ்சு வலித்து ஞாபகம் வருதாமா. ஞாபகம் வந்த உடனே இவங்க பாரதி கேக்கு வெட்டி தமிழுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, பெத்ததாய் தான் கேக்கு கொண்டு வர்றாளே, நம்மளுக்கு பர்த்டே விஷ் பண்ணுறாளே, அந்த குழந்தையும் அப்பா சாமி தமிழ் இருக்க வேண்டிதான் தாயே. அப்பாவோட பாசம் இருக்க வேண்டியதானே, இல்லைன்னா சொல்லலை. சரியா? அதுக்காக உங்களுக்காகவே ஒருத்தி உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காள பெத்ததாயின்னு ஒருத்தி, அவன் மேலேயும் கொஞ்சம் பாசத்தை அக்கறத்தையும் வையுங்களேன். 2 பேர் அந்த எண்ணமே இல்லை. அவள் ஆசையாக கொண்டு கேக் கொடுக்குறா. எனக்கு எங்கள் அப்பா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆதி அப்பா வேணும், ஆதி அப்பா வர சொல்லுங்க மண்ணாங்கட்டி. யோ சாமி, கடுப்பு தான் வருது மனுஷனுக்கு. எனக்கு இந்த சீன்லாம் பார்க்கும்போது ஏன்டா நம்ம ரிவ்யூ போகிறத நிப்பாட்டணும்னு தோணுது. அதனால தான் நான் காண்டாகி தான், சரி நம்மளுக்கு இவன் யூடியூப்காரை மானிட்டைசேஷன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இவங்க நாடகத்தின் பேரில் நம்மளை கழுத்து அறுக்குறாங்க பார்த்தீங்களா, அதை என்னால் பொறுத்துக்கவே முடியல. அதனால தான் கருவோம். சரி, மானிட்டைசேஷன் கொடுத்து தொலைனாலும் பரவாயில்ல, நம்ம ரிவ்யூவாவது நம்ம மனசில் இருக்க ஆதங்கத்தையாவது கொட்டி தீர்த்தரலாம், திட்டியாவது 4 வார்த்தை பேசலாம்னு சொல்லி தான் நம்ம இந்த ரிவ்யூ போகிறதே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த குழந்தைங்களும் அந்த பெத்ததாயோட அருமையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க 2 பேரும். நொப்பா 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 தான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இவன் மார்க்கு பரீட்சையில் கம்மியாக வாங்கிடுறாப்பிள்ளையாமா. யார்? இந்த குட்டியாதி. படித்தா தானே பெத்ததாய் கஷ்டப்படுறா, நம்ம அம்மா யாருக்காக கஷ்டப்படுறா? நம்மளுக்காக தானே கஷ்டப்படுறா அப்படின்ற கொஞ்சம் அறிவு இருந்தால் அவன் படிப்பா. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நொப்பா நொப்பான்ட்டே நினச்சிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில் எப்படி முன்னேற முடியும்? இருக்க வேண்டியதான்.
அப்பா நினப்பு இருக்க வேண்டியதான், இல்லைன்னா நான் சொல்லலை. ஆனாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? உங்கள் 2 பேர்த்துக்காக தான் நான் உசுரோட வாழ்ந்துட்டு உட்காந்துட்ருக்குறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மார்க் கம்மியாக வாங்கினோன்னே ஸ்கூல்லேருந்து ஃபோனை போட்டு விட்டோன்னே ஆதி போய் அங்கே வந்து நொப்பாவாக நடிக்கிறானாமா. இவனை கேட்டாங்களாக்கும்? இவன் போய் குட்டி ஆதிக்கு போய் அப்பாவை நடிக்க சொன்னாங்களா யாராவது? தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கிற இந்த முட்டாள் ஆதி, கிறுக்கு பிடிச்ச ஆதி இருக்கான் இல்லையா, ரூசு பிடிச்ச ஆதி, அவன் வந்து முட்டாள்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்பாவா நடிக்கிறானாமா விளக்கெண்ண. இவனை போய் நொப்பாவை நடிக்க சொல்கிறதுக்கு யாருக்கு இவனுக்கு ரைட்ஸ் கொடுத்தது முதல்ல? உடனே இந்த விஷயத்த ஸ்கூல்லேருந்து பாரதிக்கு கூப்பிட்டு அவள் வந்து என்னமோ அந்த என்னது கஜினி படத்தில் சூர்யா பாடிக்கிட்டு வருவான் பாருங்க, அந்த மாதிரி அப்படியே காற்றுல பட்டாம்பூச்சி பறக்குது பாரதிக்கு. ஐயோ என் புருஷனுக்கு ஞாபகம் வந்துருச்சே, ஐயோ என் புருஷனுக்கு ஞாபகம் வந்துருச்சே, ஸ்கூல்லேருந்து நம்ம ஆதியை வந்து அப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது மனசில் பாரதிக்கு. சரியா? நம்ம டேரக்டர் சாருக்கு தான் தெரியும்ல, பாரதி வந்து இவ்வளோ சந்தோஷப்படுவா, ஆனால் துக்கத்தை இவ்வளோ பெருசாக கொடுப்பாரு. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு அந்த சீனு. இவளும் போய் சரி ஆதிக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்மளும் இவன் தான் அப்பேன்னு சொல்லி நம்மளும் சொல்லுவான்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல அடுத்த நிமிஷமே வச்சான் பாருங்க டேரக்டர் ஆப்பு அந்த இடத்துல. இல்லைங்க பாரதி, நான் வந்து சும்மா தான் நடித்தேன், நொப்பாவா அப்படின்னு சொன்னான் பாருங்க. அவளுக்கு அப்படியே வந்த சிரிப்பெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு, இமயமலை தாண்டியே போயிடுச்சு. அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு டேபை தூக்கி ரிவ்யூ போடலான்னு தான் நினைக்கிறது. சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் போட வேணாம்னு சொல்லிட்டோமே, நீ என்ன ரிவ்யூ போட்டால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களான்னு எனக்கு அங்கிட்டு வேறு ஒரு டவுட்டு. அதனால தான் நேற்று ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டேன். சரி நம்ம ரிவ்யூ ஒரு தடவை நம்ம போட்டுடலாம், நம்ம நாளையிலேருந்து ரிவ்யூ போட போகிறோன்னு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தது. சரிங்களா? அப்படியே குண்டை தூக்கி போட்டான் பாருங்க. கொஞ்சம் இனிப்பு இவ்வளோ கசப்பு, இவ்வளோ இனிப்பு இவ்வளோ கசப்பு பாரதி வாழ்க்கையில். அந்த பொண்ணு டேரக்டருக்கு வந்து இப்படி சிரிச்சிடக்கூடாது, அப்படி சிரிச்சிடக்கூடாது, அழுதுகிட்டே இருக்கணும். போன எபிசோடில் ஃபுல்லாக ஜனனியை அழுக வச்சே ஒரு வழி வந்தாங்க. இனி இதில் வந்து பல்லவி கவுடா வந்து அழுக வச்சே ஒரு வழியை அனுப்பி விட்ருங்கடா வீட்டுக்கு. ஸோ சாமி, செவனியை கட்டி ஆப்பணும். சரிங்களா? அப்படியே ஆதியெல்லாம் செவனியை கட்டி ஆப்பணும். என்னைய கேட்டால் நல்லா கண்ணத்தை சேர்த்து 4 அரை பலாறு விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஆதியை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, சொல்லிட்டு போயிடுறான்னா ஒரே அழுக, சரியான அழுக. அதுக்கப்புறம் இங்கே அதோட தான் முடித்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சீன் பாருங்கள், நம்ம நிசா அக்கா அதாவது கோமாவுக்கு போயிட்டு வந்துட்டாங்களாமா மேடம் ஞாபகத்தில் வந்து. ஐயோ சாமி, வந்த உடனே ஆல்பத்தை காமிச்சு இவ தான் பாரதி அப்படின்னு சொல்லி வரல வச்சு காமிச்சிட்டாப்புல. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல கைஸ், மித்ரா ஒரு அடாவடியான கேரக்டர் அப்படின்னு. ஏற்கனவே அந்த பொண்ணு பாரதி கண்ணம்மாலேயே அவ்வளோ ஒரு வில்லத்தனமான கேரக்டர் நடிச்சிருப்பான். சரிங்களா? என்னடா இதயம் சீரியல் இவளோட ஆக்டிங் கம்மியாக இருக்கே, இவளோட வேலைத்தனம்லாம் கம்மியாக இருக்கேன்னு நம்ம பார்த்து நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தா இப்போ தான் அவளோட வேலைத்தனத்தையே காமிக்கிறா, வில்லத்தனத்தையும் காமிக்கிறாப்புல. என்ன நடக்குது, இவ தான் ஆதியோட பொண்டாட்டின்னு கையை காமிச்ச உடனே ஆரம்பிச்சா பாருங்க ஒரு வேலையை. என்ன நடக்குது, இந்த ஸ்கூல்லேருந்து 2 பேரும் இவ அழுதுகிட்டு இருப்பா பாரதி. உடனே ஆதி வந்து வாங்க வெளியில் போய் இளநீ சாப்பிட்டே நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்றாப்புல. இவளும் பின்னாடியே நான் யாட்டம் போகிறான். யார்? பாரதி. போய் 2 பேரும் இளநீ குடிச்சிக்கிட்டே ஹேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வேகமாக ஒரு கார் வருது. யாரை? பாரதியை இடிக்கிறதுக்கு, அடித்து தூக்கி துவம்சம் பண்ணுறதுக்கு வேகமாக ஒரு கார் போய் இடிக்க வருது. ஆதி கையை பிடிச்சி இங்கிட்டு காப்பாற்றிட்டாப்புல. எங்கள் வீட்டில் நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டுட்ருக்கோம், நானே எங்கள் அத்தை எங்கள் அம்மா எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறோம். எங்கள் அத்தை கூட சொல்கிறாங்க, யாரா இவன் இவ்வளோ காரை வேகமாக ஓட்டிகிட்டு வர்றான், இந்நேரம் இடிச்சு தள்ளியிருப்பானே. நான் எங்கள் அத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொன்னேன் வேறு யாரும் இல்லைங்க, அவள் மித்ரா தான் அப்படின்னு. என்னது மித்ராவா? என்னம்மா என்ன செய்ய சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டால் கடைசியில் அவன் மூஞ்சியை காமிப்பாங்க பாருங்க, காரை விட்டு இறங்கணுன்னே. ஆமாம் நீ சொன்னது தான் கரெக்டு, மித்ரா தான், இவ தான் கொல்ல பார்த்துருக்காளா அப்படின்னு. அப்போ தான் நான் எங்கள் அத்தைட்டையும் சொன்னேன், ஏத்த அவள் சும்மாவே ஆதிக்கிட்ட இது பண்ணாலே வருவா, இனி ஆதியோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சு போச்சா, இனி சுத்தமாக அவளோட கேரக்டர் நீங்கள் இனிமேல் பாருங்கள் அவள் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. சரிங்களா? இதை வந்து யார் நோட் பண்ணுறா அப்படின்னா நம்ம மித்ரா அக்காவோட அண்ணன். யார்? நம்ம சுதாகர் அண்ணன்.
உலகத்தில் இல்லாத அண்ணனா நான் இன்றைக்கி எபிசோடில் தான் கேஸ் நான் பார்த்தேன். இன்றைக்கி எபிசோடுக்கு இப்போ வருவோமா? ஏன்னா நான் இது நாள் வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இனி ஏதாவது சீன் பேசாமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா? ஸோ என்ன நடக்குது, அதை எதோடு முடிக்கிறாங்கன்னா, அந்த சுதாகர் வந்து பார்ப்பான் இல்லையா மித்ரா பண்ணுற வேலையை, பாரதி கொள்றத. அப்போ வந்து சுதாகர் பார்த்தோன்னே அதோடு முடிக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடில் அந்த சீன்லேருந்து காமிக்கிறாங்க 2 பேர் வந்து ஆஃபீஸில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார்? சுதாகரும் மித்ராவும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மித்ரா வந்து எல்லாத்தையும் சொல்கிறாப்புல, நாங்கள் இந்த மாதிரி லண்டனில் ஒன்றா படித்தோம், ஆதி வந்து லண்டன் தான் போகிறேன்னு சொல்லியிருந்தான், அதுக்கப்புறம் பிளா 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 பிளான்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான், சரியா? ஆதி பாரதி பற்றி ஆதி வந்து அந்த நினைவலைகளில் அழைச்சது எல்லாத்தையும் சொல்லிடுறாப்புல. சொன்ன உடனே நம்ம சுதாகரனை என்ன செய்யணும், ஒரு நல்ல அண்ணனா என்ன செய்யணும், மித்ராவை இப்படி திரும்ப சொல்லி, சரியா, இந்த கன்னத்தில் ஒரு 10 அறையும் இந்த கன்னத்தில் ஒரு 20 அறையை அரைஞ்சு மறுபடியும் அமெரிக்காக்கே தாட்டி விட்டுருந்தானா நீ ஒரிஜினல் அண்ணன், உண்மையான அண்ணன் அப்படின்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா? நம்ம பார்க்குறோம்ல, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசிக்க வேண்டியது தான். ஏன்னா நாடகங்களில் வந்து எப்படி வேணால் கதையை மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ அந்த இதில் இந்த சீனுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்கள். அதாவது சுதாகரன் இருக்கார்ல, சுதாகரனே இவங்க வீட்டில் டிரைவர் தப்பு பண்ணால் அடிப்பாராமா, புரியுதுங்களா? டிரைவர் வந்து 2வது கல்யாணம் பண்ணி மொதல் பொண்டாட்டி இருக்கையிலே 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அடித்து போலீஸ்கிட்டலாம் பிடிச்சி கொடுப்பாராமா. ஆனால் நம்ம சொந்த தங்கச்சி இன்னொருத்தையோட புருஷ பொண்டாட்டி உயிரோட கண்ணுக்கு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு உன் தொங்காச்சி இப்படியெல்லாம் பண்ணுறாளே, எப்பா முடியல என்னால். சுதாகரை போய் 4 அப்பெல்லாம் தான் இருந்தது எனக்கு. தங்கோச்சியாமா உசுராமா, உங்கள் பாசத்துக்கு நாங்கள் வேணால் ஊதுபத்தி பொருத்தி சாம்பிராணி பொருத்தி சூடம் பொருத்தி நாங்கள் மாலை போட்டு நாங்கள் சாமி விட்டுக்கிறோம் உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு, சரியா? கேவலம் பிடிச்ச அண்ணன் தங்கச்சி பாசம் மண்ணாங்கட்டி. அவன் சொல்கிறத பார்க்கணும். நீ பாரதியை கொள்றதுன்னு நினைக்கிறதுல தப்பு, அப்படி பரவாயில்லையே நல்லா தான் பேசுகிறானேன்னு கொஞ்சம் இப்படின்னு உத்து பார்த்தா அடுத்து பேசுகிறாப்புல. அதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நீ ஆதி மேலே வச்சிருக்கல லவ்வு மண்ணாங்கட்டி வாயில் நல்லா வருது எனக்கு. நீ உடனே வந்து நீ பாரதியை இப்படிலாம் கொல்லணும்லாம் நினைக்கக்கூடாது. நீ ஐடியா தர்றான் அடுத்து வழக்கண்ண என்னவாமா, ஆதி மனசில் இருக்கிற நல்ல பாரதிக்கு நம்ம கெட்ட பேர் உண்டாக்கணும், அதாவது பாரதி மேலே நம்ம வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கணும். இவன் ஐடியா தர்றான் வழக்கண்ண, சரியா? கழுதை கட்டா குடிச்சவர், இது ஒரு கழுதை, இந்த கழுதையோடு சேர்ந்து அந்த கழுதை யார்? குடிச்சவர் தானே. அண்ணனே இப்படி இருக்கிறான், அப்புறம் தொங்கச்சி எப்படி இருப்பா? இப்படித்தான் இருப்பா. எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டைகை தானே, லூசு பிடிச்ச சனிங்க. உடனே வந்து ஐடியா தர்றாப்பிள்ளையாமா. ஐடியா தந்து என்ன செய்கிறாரு, உடனே வந்து நீ பாரதியை வந்து நீ இந்த மாதிரி தான் நீ செய்யணும், நீ வந்து அவளை கொல்லலாம் கூடாது, அவளை டார்ச்சர் பண்ணணும், இங்கேருந்து மென்டலாக, அதாவது உயிர் இருக்கணுமாமா, ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கணுமாமா. இந்த அஜித் டைலாக் மாதிரி அவன் அஜித் சொல்லுவான் இல்லையா, கண்ணு இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உயிர் இருக்கும், ஆனால் உடம்புல உயிர், ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவோம், அப்படி அந்த டைலாக் மறந்து போச்சு. அந்த மாதிரி இவன் சொல்லித்தர்றான். விளக்கண்ணா நீ எல்லாம் ஒரு அண்ணன், நீ அண்ணனாக இருக்கிறதுக்கு செத்து போயிடலாம் பேசாமல். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவ சும்மாவே யார் மித்ராக்கா ஆடுவா டிங்கி 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 டிங்கின்னு. இனி இவன் சுதாகர் வந்து மணியை வேற கட்டி விட்டான், சரிங்களா? 1 மணி இல்லை 1000 கோடி மணியும் கட்டி விட்டான். கட்டி விட்டங்காட்டியே மித்ராக்கா என்ன ஆகுது, ஜிங்கி சிக்கி ஜிங்கி சிக்கி ஜிங்கி சிக்கின்னு ஆட ஆரம்பிச்சிட்டான், சரியா? நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டான். ஆமாம் கைஸ், நம்ம தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேக்ரவுண்டில் ஒரு ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கூட கொஞ்சம் தொக்காத்தான் இருக்கும். பயம் எங்கே இருக்கும்? தப்பு பண்ணால் நம்ம அண்ணன் திட்டுவான், நம்ம அண்ணன் அடிப்பான், நம்ம அண்ணன் சத்தம் போடுவான் அப்படின்ற ஒரு பயம் இருந்தால் இவன் இந்த வேலைத்தனத்தெல்லாம் பண்ண மாட்டான். அவங்க அண்ணனே அந்த வேலைத்தனத்தில் தான் இருப்பான்ட்டு இருக்குது நாய். அந்த நாய்க்கு கூட பிறந்த நாய் நீ எப்படி இருப்ப நாய், சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே நம்ம ஹோட்டலில் காமிக்கிறாங்க. ஏற்கனவே மனோகர் வந்து சொல்லியிருப்பான் இல்லையா, அதாவது அந்த நிஷாவை பார்த்த இது, அந்த சீனை இங்கே கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே மித்ராவுக்கு வந்து பாரதியை அடையாளம் காமிச்சாச்சு. இனி இந்த சீனில் வந்து பாரதிக்கு வந்து மித்ராவை பற்றி தெரியணும் இல்லையா. அப்போ மனோகர் வந்து இந்த நிஷாவை பார்த்துட்றாப்புல. அதாவது என்ன சீன் நடக்குது அப்படின்னா, இவங்க எல்லாம் வாக்கி ஏதாவது ஜாக்கிங் போகிறாங்களாமா. யார்? நம்ம 3 பேரும், ஆதி, மித்ராவோட தங்கச்சி
ஜாக்கிங் போனோடனே இந்த அம்மனிக்கு பசி வந்துடுது. யாருக்கு? மித்ராவோட தங்கச்சிக்கு. ஹோட்டலில் போய் திங்கிறாங்க. இடியாப்பமும் ஆப்பமும் பாயாவும் எதையோ தின்னுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ கேட்ரிங் சர்வீஸ் தானே நம்ம மனோகர் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல மனோ. அவன் வந்து என்ன செய்கிறான், பாரதியை வந்து கூப்பிட்டுட்டு அந்த ஹோட்டலுக்கு வர்றாப்புல. ஹோட்டலுக்கு வர்றவங்க சரி சாப்பாடை கொடுத்தோமா போனாமான்னு இல்லை இருக்கலாம்ல. பாரதி அந்த இடத்துல நின்று எதுக்கு ஆதி அவ்வளோ நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கானே தெரியல. போய் தொலைய வேண்டியதானே, சும்மாவே அவமானப்படுத்துவா. இனி அங்கேயே நின்று பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், என்னமோ காணாத கண்டத புருஷனை மாதிரி. ஐயோ சாமி. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து வெளியில் வர்றாப்புல. வெளியில் வந்த உடனே மனோவை தேடினோடனே நான் அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் இது பண்ணது வந்து நான் அவளை பார்த்தேன்க்கா அப்படின்னு சொன்ன உடனே பாரதி எல்லாருமே இப்படியே ஷாக் ஆகுறாங்க. நிஷாவை பார்த்ததை சொல்கிறாப்புல மனோ. அதோடு முடிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட. எனக்கு தெரிஞ்சு நிஷா வந்து ஒன்று மனோ கையில் மாட்டணும், சரிங்களா? மனோ கையில் மாட்டி மனோவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வரணும். மனோ மூலியமாக கூட ஆதிக்கு உண்மைகளை தெரிய வைக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா மித்ரா பற்றின உண்மைகளை தெரிய வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இதயம் சீரியல்லாம் இப்போக்குள்ள முடியாது கைஸ், நான் அடித்து சொல்லுவேன், சரிங்களா? இதயம் சீரியலை இவங்க வந்து ஜவ்வாட்டு இப்படி இழுப்பாங்க. இவ்வளோ தூரம் ஜவ்வாட்டை நம்மளுக்கு இழுத்து நம்மளை வந்து பைத்தியக்காரங்களை ஆக்கிறதுக்கு ஒன்றா நம்பராக இருக்குது, சரிங்களா? அப்புறம் வந்து சில பல விஷயங்கள் கேள்விப்பட்டேன். சில சேனலில் பார்த்தேன், என்னமோ நினைத்தாலே இனிக்க முடிய போதாமா. அதுக்கப்புறம் வந்து அது என்னது வள்ளியின் வேலன் வந்து முடிய போகுதுங்கிறாங்க. அந்த சீனு அந்த சீரியல் நல்லா தான் போயிட்டுருக்கு. எதுக்கு அதை முடிக்கிறாங்கன்னு தெரியல, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த அயலின்னு ஒரு நாடகம் வருதாமா. அந்த அம்மனி பாருங்க சேலையை கட்டிட்டுலாம் சண்டை போடுதாமா. ஐயோ சாமி, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஸோ அப்புறம் கைஸ், இந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்னு ஜீ தமிழில் ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்ருக்காங்களே. நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே நான் இந்த ரிவ்யூலேயே நான் பேசிடலாம் தான் நினைக்கிறேன். நான் பேசுகிறது தப்பாக ரைட்டா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன், சரிங்களா? டான்ஸ் ஜோடி டான்ஸு நேற்று எபிசோடில் வந்து நம்ம பஞ்சமி அக்கா இருக்காங்களா, பஞ்சமி அக்கா, அவங்க வந்து ஒரு விவசாயி கான்செப்ட் எடுத்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமோட டாபிக் நேம் வந்து என்னென்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ். அதாவது டான்ஸை வந்து மையப்படுத்தி நீங்கள் வந்து ஜட்ஜஸ் வந்து ஒரு இவங்க நல்லா ஆடுறாங்க, இவங்க நல்லா ஆடலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது வழக்கம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸில் எனக்கு வந்து இவங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நீங்கள் நல்லா ஆடலை. முந்தி வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ்லாம் நடத்துனாங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ரிப்பீட்டட் ஸ்டெப் போடுறீங்க, இந்த பாட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுற பாட்டை கொண்டு தப்பு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸு ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாமே அந்த அவங்க டான்ஸ் ஆனதுக்கு வந்து இவங்க கமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஆனால் இப்போ டான்ஸ் ஜோடி டான்ஸு ஜீ தமிழை பொறுத்தளவு என்ன ஆகுது அப்படின்னா, சரிகாமப்பா டான்ஸ் ஜோடி டான்ஸ் இவங்க போடுற ப்ரோக்ராமே இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டுலேயுமே என்ன நடக்குது அப்படின்னா காது குத்து ஃபங்க்ஷன் நடக்குது கைஸ். அதான் நான் சொல்லையா, ஜீ தமிழ் உங்களுக்கு யாருக்காவது காது குத்து ஃபங்க்ஷன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் ஜீ தமிழில் வந்து லெட்ரு போட்டு போயிருங்க, சரிங்களா? அவங்க வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருவாங்க. என்னடா நடக்குது, என்ன பண்ணுறீங்க நீங்களாம்? டிவி ஷோலாம் எங்கே போயிட்டுருக்குது? நீங்கள் உங்களுக்கு காது குத்து ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும்னு நினச்சா அதுக்கு தனியாக ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பண்ணுங்க, புரியுதுங்களா? டான்ஸ் ஜோடி டான்ஸில் கொண்டு வந்து அதை உள்ளே நுழைக்காதீங்க. இப்படி தான் சரிகமபாலையும் அந்த யோகஸ்ரீக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துனீங்க. இப்போ இந்த பஞ்சமியோட அந்த 3 குழந்தைங்களுக்கு வந்து காது குத்து ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாமா. நாங்கள் கேட்டோமா? டான்ஸ் ஜோடி டான்ஸில் இதெல்லாம் வைங்கன்னு நாங்கள் கேட்டோமா? ஆனால் ஒரு மக்களை கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறீங்கடா. மக்கள் வந்து அவ்வளோ முட்டாளாக இருக்கிறாங்க, அப்படித்தானே? அவ்வளோ முட்டாளுங்க மக்கள். ஒரு டான்ஸ் ஜோடி டான்ஸு ப்ரோக்ராம்னா என்ன, டான்ஸை மையப்படுத்தி அவங்க கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். நீங்கள் நல்லா ஆடுறீங்க, நீங்கள் நல்லா ஆடலை, இன்னும் உங்கள் டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு அதைத்தான் பேசினமே ஒழிய இவங்க குழந்தைங்களுக்கு காது குத்தணும், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ நீங்கள் பேசாமல் அதுக்கு தனியாக ஒரு ஷோவே ஆரம்பிச்சிடல. ஜீ தமிழில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய ஷோ, யார் யாருக்கெல்லாம் காது குத்தணும், யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணும், ஜீ தமிழுக்கு வாங்க, நாங்கள் பண்ணி வைக்கிறோம், வேலை முடிஞ்சுது. இல்லை எனக்கு புரியல, என்ன டிவி ஷோலாம் எங்கே போயிட்டுருக்குன்னே எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு இந்த இதை கிளிக்கணும் தான் நான் இந்த ரிவ்யூவே நான் கையில் எடுத்தேன். நான் மெயின் கான்செப்ட் நான் இதை சொல்கிறதுக்காக தான் நான் மெயினாக எடுத்தேன்.
ஆனால் மற்றபடி அந்த இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த அந்த சுட்டு கொண்டாங்க பாருங்கள், அந்த கான்செப்ட்லாம் எடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது பார்த்ததுக்கு. அந்த டெடிகேஷன் ரவுண்டுன்னு சொல்லி நம்மளோட இந்திய இராணுவத்துக்காக பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அப்புறம் வந்து அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கான்செப்டெல்லாம் ரொம்ப ஓகே கைஸ். ஆனால் இவங்க இந்த பண்ணுற எக்ஸ்ட்ரா வேலை இருக்கு இல்லையா, அதுதான் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவப்படுத்துது மனுஷனை. நீங்கள் டான்ஸ் சம்மந்தப்பட்டதை என்ன வேணாலும் வைங்க, ஏன்னா அது டான்ஸ் கான்செப்டு, டான்ஸ் ஷோ. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். இந்த காது குத்துற ஃபங்க்ஷனு, தாலி கட்டுற ஃபங்க்ஷனு, மோதிரம் மாத்துற ஃபங்க்ஷன்லாம் அவங்க வீட்டில் போய் பண்ண சொல்லுங்கள். இதுக்கு ஜீ தமிழ் எதுக்கு இடம் கொடுக்குறீங்க? அவங்க வந்து அவங்க திறமையை வச்சு முன்னேறணும்னு ஒரு சோசியல் மீடியா அல்லது ஒரு டிவிக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா, ஒரு சேனலுக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்கள பூஸ்ட் பண்ணி நீங்கள் ஏற்றிட்டு போங்க, வேலை முடிஞ்சது. அதுக்காக எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? மக்களாகிய நாங்கள் கேட்டோமா? எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கே போயிட்டுருக்குன்னே தெரில, நாடு எங்கேயும் போயிட்டுருக்குன்னு தெரில, இந்த சேனலுக்குள்ளே எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியல. ஓகே கேஸ், அவ்வளோதான். ரொம்ப நேரம் நான் தான் சொல்லலையா, இன்றைக்கி எப்படி 1/2 மணி நேரம் நான் பேசுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் எல்லாத்தையுமே நான் பேசலான்னு தான் நினச்சேன். நான் உண்மையிலே எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங் இருந்தது அந்த சீன்லாம் பார்க்கும்போது. சூரி வந்து என்னமோ நான் தாய் மாமாவை நான் காது ஊத்துறேன், இவங்க ஜட்ஜஸ் ஸ்னேகா வரலட்சுமிலாம் போய் இது பண்ணுறேன் அப்படிங்கிற என்ன எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலாக அது டான்ஸு ஷோ தானே, காது குத்துற ஷோ இல்லையே, கல்யாணம் பண்ணுற ஷோ இல்லையே. இதை விட ஒரு இதுன்னு பார்த்தீங்களா, தமிழான்னு ஒரு நிகழ்ச்சி போடுவாங்க பாருங்க, அதில் வந்து வளைகாப்பு பண்ணுறாங்களாமா, வளைகாப்பு பண்ணுறாங்க. ஆக மொத்தம் நான் சொல்கிறேன் கேஸ், யாராவது எனக்கு இந்த மாதிரி வளைகாப்பு பண்ண முடியல, காது குத்த முடியல, கல்யாணம் பண்ண முடியலன்னு யாராவது ரொம்ப ஃபீல் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், ஜீ தமிழுக்கு ஒரு லெட்டர் எழுதி போட்டுருங்க. இந்த மாதிரி நான் எங்களால் காது குத்துறதுக்கு முடியலைங்க, எங்களால் கல்யாணம் பண்ண முடியலைங்க, எங்களுக்கு வளைகாப்பு பண்ண முடியலைங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து பண்ணிடுவாங்க. ஆமாங்க, ஏன்னா ஜீ தமிழ் இப்போ அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. கடவுளே கடவுளே, நீயா நானால கூட இந்த மாதிரி நாங்கள் பார்த்தது இல்லைங்க. விஜய் டிவியில் கூட நீயா நானால கூட இந்த மாதிரிலாம் கிடையாது. 2 பேர் பேசுவாங்க, ஒரு இடையில வந்து ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுவார் நம்ம கோபிநாத் அண்ணன், அவ்வளோதான். அப்படி தான் நான் வந்து நீயா நானால நான் பார்த்துருக்கேன். அந்த ஜீ தமிழ் ரொம்ப ஓவர்ப்பா, ரொம்ப ஓவர், மிஞ்சிட்டாங்க, எல்லா சேனலையும் மிஞ்சிட்டாங்க. சரிங்களா? அதான் நான் சொல்லலைங்களா, யாருக்காவது காது ஊற்றணும், கல்யாணம் பண்ணணும், வளைகாப்பு பண்ணணும் அப்படின்னா ஜீ தமிழை அணுகவும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸை போட்டிங்கன்னா மக்கள் எல்லாருமே அங்கே வந்துடுவாங்க. சரியா? கேவலம் பிடிச்சவங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் கரெக்டான 1/2 மணி நேரம் நான் சொல்லியிருந்தேன். 1/2 மணி நேரம் நம்ம பேசி முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இனி நாளைக்கு ரிவ்யூவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 தடவை சிக்கிட்டா, சிக்காமல் போயிட்டா நிஷா, மனோக்கிட்ட சிக்கலை. கண்டிப்பாக அடுத்த தடவை சிக்கிடுவான்னு நினைக்கிறேன். சிக்கனானா கண்டிப்பாக 4 அறை விட்டு மனோ வந்து மித்ரா பத்திரம் எல்லா உண்மையும் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். மித்ரா பத்திரம் எல்லா உண்மையும் வாங்கிட்டானா கண்டிப்பாக அதை அப்படியே கொண்டு போய் யார்கிட்ட சொல்லுவான், பாரதிக்கிட்ட சொல்லுமா. பாரதியும் மித்ராவை பற்றி தெரிஞ்சுக்குவா. ஸோ நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லாத்துக்குமே மித்ரா தான் காரணம்னு சொல்லி பாரதிக்கு தெரிய வரணும். சரியா? ஓகே, வேற என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேசுனதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள். ஏன்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான் கைஸ். நம்ம இப்போ சேனல் பார்க்குறோம், ஒரு டான்ஸ் எல்லாமே நம்ம டிவி ஷோ எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம மனசுலேயும் ஒன்று தோணும் இல்லையா, அதுக்கு அந்த தோன்றதை தான் நம்ம ரிவ்யூவாக நம்ம பேசுகிறோம். சரிங்களா? நம்ம இதுக்குன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.